அழகே அழகுல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இங்க மலரும், பாக்யராஜும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சுரேஷ் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இங்க வந்ததுமே பாக்யராஜ் இருந்துக்கிட்டு, டேய் சுரேஷு, ரொம்ப அடியாடா, இப்போ ஓகேவா? ஃபோன் போட்டேன், நீ வாட்டில் சரியாக கூட பேசாமல் கட் பண்ணி விட்டுட்ட. என்னடா வீங்கி இருக்குது, என்னடா நடந்துச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது, இங்கே உடனே சுரேஷ் இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, இதை எதுக்கு பெருசாக்குறீங்க, சும்மா சாதாரண சின்ன அடிதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே மலருமே இருந்துக்கிட்டு, டே சுரேஷு, பல முறை சொல்லி பார்த்துட்டேன், இனியாச்சும் திருந்த பாருடா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நானும் அதை தான் நீ சொல்கிறேன், அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு சுரேஷ் இப்படியெல்லாம் பண்ணுறது நல்லாவா இருக்குது, தேவையில்லாமல் இவனுக்கு தான் பிரச்சனை இப்போது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்போதும் என் மாமா பேச்சை தான் கேட்பேன், அவர் மேலே நான் அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு சுரேஷ் இவ்வளோ நடந்தும் கூட தங்கராஜை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு. என்னத்தை சொல்ல அப்படின்ட்டு மலர் பார்த்திங்கன்னா தலையில் அடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுரேஷ் இருந்துக்கிட்டு, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். டேய் சுரேஷ், ஒரு நிமிஷம் இருடா அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அப்பா உன்னை மதியம் கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொன்னார், இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரி வராது அப்படின்ட்டு உன்னை உடனே இன்றைக்கே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு சுரேஷ் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சரி, நான் மாமா வரவும் என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் கிளம்பி வரேன் அப்படின்ட்டு ரூமுக்கு போகிறாரு சுரேஷ். இங்கே ரேவதி இருந்துக்கிட்டு, என்னண்ணே நேற்று தானே வந்தாங்க, வந்து ஒரு நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளேயும் எதுக்கு அப்பா அவங்கள கிளம்பி வர சொல்கிறாங்க, இன்னும் 2-3 நாள் அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லும்போது, இல்லைம்மா ரேவதி, அப்பா பயப்படுறாரு, இங்கே மதினால தேவையில்லாமல் எதனால பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு. மாப்பிள்ளையோட அம்மாவும் வயசானவங்க எதனாலும் பேசுவாங்க, மதியை பற்றி நமக்கே தெரியும், அவளுக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது, அவள் வாட்டில் அவங்கள எதனாலும் பேசி தேவையில்லாத பிரச்சனை தானே, அதான் யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிண்ணே, அவர் வரட்டும், அவர் பேசினதுக்கப்புறம் எதனாலும் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே நம்ம பாக்யராஜும் டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் நம்ம மலரும் ரேவதியும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம மலர் பார்த்திங்கன்னா மதியை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு, மதி வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மதியை பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம மலருமே ரொம்பவே ஆசையாக வந்தாங்க. மதியை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு மலர் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்போ தான் ரேவதி இருந்துக்கிட்டு, என்னங்க நீ உங்களுக்குள்ளே அப்படி என்ன தான் பிரச்சனை, மதி உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறா, மதிக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் போல், உங்களுக்குமே மதியை ரொம்பவே பிடிக்கும் தானே, அப்புறம் எதுக்காக அவகிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேவதி, சும்மா நீ எதுவும் அதெல்லாம் நினைக்காத அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி ரேவதி, அங்கே உன் அம்மா அப்பா கிட்ட நான் பொய் சொல்லிட்டு தான் வந்தேன், இங்கே நான் வரேன்னு சொன்னால் எதுக்கு ஏன் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாங்கன்னு உனக்கே தெரியும், பாப்பாவோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன், டைம் ஆயிடுச்சுல, நான் கிளம்புறேன் ரேவதி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ரேவதி அப்படியே மலரை ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னே, நானும் என் ரேவதியை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம மலர் பேசிட்டு போகிறாங்க. இங்கே ரேவதி மலர் கூட இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. மலர் போனதுக்கப்புறம் அவங்க பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தங்கராஜ் சொன்னதுனால இங்கே வேண்டா வெறுப்பாக தான் மதியை கூப்பிட்றதுக்காக சுரேஷ் காலேஜுக்கு போயிருக்கிறாங்க. மதியமே வந்து ஒர்க் முடிஞ்சு வராங்க. என்ன இவர் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம மதிக்கு ஒன்றும் புரியலை. இங்கே சுரேஷ் இருந்துக்கிட்டு, உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன், பைக்கில் ஏறு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம மதியமே எதுவுமே பேசாமல் அமைதியாக வந்து சுரேஷோட பைக்கில் ஏறிடுறாங்க. என்ன இவ இப்படிலாம் இருக்க மாட்டாளே, என்ன ஏது அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக வந்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்பா. இவ்வளோ அமைதியாக இருக்கிறா, எதுவும் பேசாமல் இருக்கிறாளே, எதுவும் பிரச்சனையாக இருக்குமா, மாமா வேற இவளோட வேலையை காலி பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னார், ஒரு வேளை அவர் எதுவும் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு சுரேஷ் மனசில் ஏகப்பட்ட கேள்வி போயிட்டுருக்குது. இங்கே வீட்டுக்கு வந்ததுமே தங்கராஜ் பார்த்திங்கன்னா மதியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முகமே வாடி போய் தான் இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்குது, பாவம் வேலை போயிடுச்சு போல், இனிதான் சுரேஷ் காலடியில் இந்த மதி கிடக்க போகிறா அப்படின்ட்டு. அப்போது தான் நம்ம மதி இருந்துக்கிட்டு வேகமாக வந்து நம்ம ரேவதியை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியலை, உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இப்போ நான் சொல்கிறேன், என்னோடய ஜாப்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போது பெர்மனன்ட் போட்டாங்க, இப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து நம்ம ரேவதியை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க ஸ்வீட்டை. இல்லை இல்லை நானே உங்களுக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு
ஊட்டி விடுறாங்க. ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க ரேவதி மதிக்குமே ஸ்வீட்டு ஊட்டி விடுறாங்க. இதே மாதிரி நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ரேவதி இருந்துக்கிட்டு சுரேஷு, தங்கராஜுக்குமே ஸ்வீட்டு குடுக்குறாங்க. "என்ன இது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? இந்த விஷயத்த கேட்டு இவ்ளோ ஷாக் ஆகுறீங்களே!" அப்படின்ட்டு மதி கேட்கும்போது, இங்க தங்கராஜ் இருந்துக்கிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் கூட உனக்கு இந்த ஜாப் பெர்மனன்ட் ஆகாது அப்படின்ட்டு நெனச்சேன். அதான் நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லவும் ரொம்பவே ஷாக்கா தான் இருந்தது. நீங்க நெனச்சது நடக்கல அப்படின்ட்டு எதுவும் வருத்தப்படுறீங்களா?" அப்படின்ட்டு மதி கொஞ்சம் எடக்கா கேட்குறாங்க. மதி மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாங்க, "நீங்க பண்ண வேலை எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நெனச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்குது" அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மதி. சந்தோஷம் தான்ம்மா. வாழ்த்துக்கள்" அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மதி "சரி நான் என் அப்பா, அம்மா கிட்ட ஃபோன் போட்டு இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு சொல்றேன்" அப்படின்ட்டு வேகமா ரூமுக்கு போயிடுறாங்க. இங்க தங்கராஜ் பயங்கர அப்செட்ல இருக்கிறாங்க. நம்ம ஒண்ணு நெனச்சா, என்ன இப்படியெல்லாம் நடக்குது? அந்த பிரின்சிபல் கிட்ட நம்ம ரொம்பவே தெளிவா தானே பேசிட்டு வந்தோம். அப்புறம் என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறான்? அவன கொஞ்சம் மிரட்டி விட்டா தான் அவன் சரிப்பட்டு வருவான். சீக்கிரமே மதியோட வேலைய இல்லாம பண்ணணும். அப்பதான் சுரேஷோட வாழ்க்கை நல்லாருக்கும் அப்படின்ட்டு தங்கராஜ் நெனச்சிட்டு இருக்கிறாரு. இங்க சுரேஷ் இருந்துகிட்டு, "என்னம்மாம்மா என்னென்னமோ சொன்னீங்க. அவளெல்லாம் போயிட்டு எதுக்காக என்ன காலேஜ்ல போயிட்டு கூட்டிட்டு வர சொன்னீங்க?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "டேய் எல்லாம் உன் வாழ்க்கை நல்லபடியா போகணும் அப்படின்ட்டு அதுக்காக தான்டா சுரேஷு. கொஞ்சம் கொஞ்சமா உன்ன வேற வழியே இல்லாம மாத்திக்கோ. இந்த மாதிரி பண்ணா தான் அந்த மதிப்பெண்ணுக்கும் உன்ன கொஞ்சமாச்சும் புடிக்க ஆரம்பிக்கும். பட் நான் ஒரு பிளான் போட்டேன். எல்லாம் சொதப்பிடுச்சு. சீக்கிரமே அந்த வேலைய இல்லாம பண்றேன்டா. அப்பதான்டா எல்லாமும் மாறும்" அப்படின்ட்டு தங்கராஜ் இருந்துட்டு சொல்றாங்க. "அட போங்க மாமா. அவ விஷயத்துல நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அவ அவ இஷ்டத்துக்கு திரியட்டும். அவ கண்டிப்பா என்கிட்ட அடங்கி போற ஒரு நாள் வரும். அப்ப பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு சுரேஷ் இருந்துக்கிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துக்கிட்டு, "இந்த மாரி அப்பா எங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாராம். காலையில அண்ணா, அண்ணி வந்தாங்க. வந்து விஷயத்த சொன்னாங்க" அப்படின்ட்டு சொல்லும்போது தங்கராஜுக்கு, "ஏன் என்னாச்சு? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உன்னையும் மதியும் இங்கே ஒரு 3 நாள் வச்சுட்டு அப்புறம் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்ட்டு. ஒரு நாள்லயே அவங்களுக்கு என்னவா? அதுக்குள்ளேயே வர சொல்றாங்க. நான் ஃபோன் போட்டு பேசிக்கிறேன்டா சுரேஷு. நீங்க இன்னும் 2 நாள் இங்க இருங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க தங்கராஜுமே ராகவன் கிட்ட ஃபோன் போட்டு பேசுறாங்க. ராகவன் இந்த மாரி அப்படின்ட்டு விஷயத்த சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை வராது மாமா. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அ த நம்ம சுரேஷும் மதியும் இங்க இருக்கட்டும். ஒரு 3, 4 நாள் கூட இருக்கட்டும். அவங்களுக்குமே ஒரு மாற்றம் கிடைக்கும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. தங்கராஜ் சொன்னதுமே ராகவன், ராஜலட்சுமி ம்ன்னு தலையாட்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அ சுரேஷுமே வந்து ரூமுக்கு போயிர்றாங்க. இங்க நம்ம தங்கராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்போ ரேவதி இருந்துகிட்டு கிச்சன்ல வேலை பார்க்குறாங்க. அந்த ஃபோன் கால் வரவுமே அவசர அவசரமா யாருக்குமே தெரியாம தங்கராஜு வெளிய போயிட்டு ரொம்பவே சீக்ரெட்டா பேசுறாரு தங்கராஜு. அப்போ ரேவதி அதெல்லாம் வாட்ச் பண்றாங்க. என்ன இவர் ஏன் இப்படி வித்தியாசமா நடந்துக்கிறாரு? ஃபோன் கால் வந்துச்சு. சடனா அவர் முகமே மாறிடுச்சு. இப்படி வெளிய போயிட்டு பேசுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ரேவதி வந்து யோசிக்கிறாங்க. சரி எதுனாலும் முக்கியமான யாராச்சும் கால் பண்ணியிருப்பாங்க. எதுனால அர்ஜென்ட்டா இருக்கும். அதனால தான் பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரேவதி அப்படியே வந்து வச்சாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ரேவதி மதிக்கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி "இன்னைக்கு மலரணி வீட்டுக்கு வந்தாங்க. உங்கள கேட்டாங்க" அப்படின்ட்டு சொல்லும்போது, நம்ம மதி இருந்துக்கிட்டு அப்படியே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "என்ன கேட்டாங்களா?" அப்படின்ட்டு. "ஆமா, நீ வீட்ல இருப்ப அப்படின்னு நெனச்சாங்க. ஆனா நீ காலேஜ் போயிட்ட அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்பட்டாங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம மேல அவங்களுக்கு ரொம்பவே பாசம் தான். பட்டு ஏதோ அன்னைக்கு நான் பேசினத நெனச்சுக்கிட்டு இன்னுமே கோவத்துல இருக்கிறாங்க போல அப்படின்ட்டு மதி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. "அவங்க கால் பண்ணா என்கிட்ட குடுக்குறீங்களா? அவங்கள நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி நான் மலரணி கால் பண்ணா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து குடுக்குறேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, "என்ன மதி இங்க இருக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குதா? வெளிய எதுனாலும் போலாமா?" அப்படின்ட்டு சொல்லும்போது, போகலாம். சரி கிளம்பு நானும் வந்து கிளம்பிட்டு வந்துடுறேன்" அப்படின்ட்டு ரேவதி போறாங்க. இங்க தங்கராஜ் இருந்துகிட்டு அவசர அவசரமா கிளம்பி போறாங்க. ரேவதி கிட்ட இந்த மாரி ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. "ஏங்க மதிக்கு வீட்லயே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. நான் அவள வெளிய கூட்டிட்டு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லவும், "சரி, சரி" அப்படின்ட்டு தங்கராஜ் அவசரத்துல அப்படியே கிளம்பி போறாரு. இங்க மதி, ரேவதி அப்புறம் குழந்தையும் கூப்பிட்டுட்டு அ எல்லாருமே வெளிய போறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறாங்க. அப்போ அதே பிளேஸ்ல தான் தங்கராஜு ஒரு பொண்ணு கூட வந்து இருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பாடும் ஊட்டிட்டு இருக்கிறாரு.
மதி வந்து தங்கராஜையும், அந்த பொண்ணையுமே பார்த்துடுறாங்க. மதிக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. என்ன இவரு இவ்ளோ கேவலமான ஒரு ஆளா? பாவம் இவங்க மட்டும் இவர பார்த்தா எவ்ளோ வருத்தப்படுவாங்க அப்டின்ட்டு மதி ரேவதிய நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்போ ரேவதி கிட்ட மதி இருந்துகிட்டு, "இந்த ரெஸ்டாரண்ட் அவ்வளவா நல்லா தெரியல. நம்ம வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா?" அப்டின்ட்டு சொல்லும்போது, "என்ன மதி உங்களுக்கு இது பிடிக்கலையா? எவ்ளோ சூப்பரா இருக்குது. இங்கேயே இதுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நல்லாருக்கும். ஃபுட்டுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும்." அப்டின்ட்டு சொல்லும்போது, "இல்ல பரவால்ல. நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாமா?" அப்டின்ட்டு மதி வந்து எப்டினாலும் ரேவதிய சமாளிச்சு அங்கேருந்து கூட்டு போணும் அப்டின்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா ரேவதி பார்த்தீங்கன்னா, தங்கராஜ வந்து பார்த்துறாங்க. அ "என்ன அவர் மாதிரி தெரியுதே!" அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நல்லாவே ஃபேஸ பார்த்துறாங்க. அவர் தான். என்ன ஒரு பொண்ணோட இருக்கிறாரு. ஒரு பொண்ணுக்கு ஊட்டி விட்டுருக்கிறாரு. தோள்ல வேற கை போட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம ரேவதிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. போயிட்டு பக்கத்துல போய் கிளியரா பார்க்கும்போது, அது தங்கராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பயங்கர கோவத்துல தான் நம்ம ரேவதி இருக்கிறாங்க. மதி இருந்துகிட்டு, அவங்கள எப்படி சமாதானப்படுத்தனே தெரியல. அந்த டைம்ல ரேவதி பார்த்தீங்கன்னா, இப்படியே விடக்கூடாது. எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ண இவருக்கு எப்படி மனசு வந்தது? அப்படின்ட்டு ரேவதி தான் கால்ல கிடக்கிற செருப்ப கழட்டி வேகமா கோவத்தோட தங்கராஜ் பக்கத்துல போறாங்க. இங்க தங்கராஜ் ரேவதி மதிய பார்க்காம அவங்க வேலைய ரொம்பவே கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க மதி இருந்துகிட்டு, அ அவங்க பண்றத பண்ணட்டும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் தப்பு இல்ல அப்படின்ட்டு தான் மதி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு நிக்கிறாங்க.